தமிழகத்திலிருந்து அதிகமான டாக்டர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்டுப்பாடுகளை உருவாக்குகின்ற தேர்வு. தமிழக இளைஞர்கள் திறமை வாய்ந்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், போட்டியில் வெல்லக்கூடிய அற்புதமான திறமை படைத்தவர்கள் இளைஞர்கள் தமிழர்களுக்கு. எந்த தேர்வுனாலும் வச்சு பாரு, எல்லா தேர்வும் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றி பெறுகின்ற சதவீதத்தை குறைப்பதற்காக, மன உளைச்சலை ஏற்படுத்தி தேர்வில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் கொண்டு போய் நிறுத்துவதற்காக, தேர்வு மையம் நடத்துகின்ற உள்ளேயும் அப்படிப்பட்ட மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியது. மத்திய அரசு பணியிடங்களில் குறிப்பாக அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ், ஏஜி, நேஷனலைஸ் பேங்க்ஸ், ரயில்வே, ஆயில் நிறுவனங்கள், இன்னும் பிற நிறுவனங்களில் வட இந்தியர்கள் எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் தேர்வு பெறுகிறார்கள், வேலைக்கு வராங்கன்னு பார்த்தோம்னா அதற்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கு. அதற்கு பின்னால் மிகப்பெரிய கேம்பிளிங் இருக்கு. நீட் ரிசல்ட் வந்த பிறகு எத்தனை மாணவர்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். உண்மையான திறமை வாய்ந்த டாக்டர்களை உருவாக்க நீட் தேர்வு பயன்படாது. நீட் தேர்வில் வைக்கக்கூடிய அந்த சிலபஸுக்கும் டாக்டரோட சிலபஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. டாக்டர் என்பது வசதி படைத்தவர்களுக்காக, ஏழை எளிய மக்கள் அதுக்கு கிடைக்காத பொருளாக மாறிட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்ததுதான் அந்த நீட் தேர்வு. அது ஒரு ஃபில்டர், வடிகட்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இந்தியா முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நீட் தேர்வை பற்றிய காணொலி இன்றைக்கு. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் நீட் தேர்வு என்பது ஒரு முக்கிய கவனத்தை பெற்றது. அது ஏன் என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள பாருங்க. நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள். ஏன்னா இது உங்கள் சேனல், சோஷியல் அவேர்னஸ் சேனல். கடும் கட்டுப்பாடுகளுடன் நீட் தேர்வு அமைதியாக முடிந்திருக்கிறது என்ற செய்தி தலைப்புச் செய்தியாக தமிழ் வந்திருக்கு. பல்வேறு அனைத்து நாளிதழ்களும் அதான் வந்திருக்கு. ஊடகத்திலும் செய்தியாக வந்திருக்கு. என்னன்னா, ஆடையில பட்டன் வைத்துக் கொண்டிருப்பதில்ல, செயின் போறதில்ல, பேங்கிள்ஸ் போறதில்ல என்று பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை நீட் தேர்வை நடத்துகின்ற அந்த அவுட் சோர்சிங் ஏஜென்ட்ஸ், குறிப்பா மத்திய அரசு, சிம்பிளா சொல்லி வச்சுக்கலாம். அது ஏற்கனவே பல பதிவுகள் நீட் தேர்வு யார் நடத்துறா, நீட் தேர்வை ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்ட் நடத்துது. சொசைட்டிஸ் ஆக்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் மொத்தமே 25 பேர் தான் வேலை செய்யறாங்க. இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தேர்வு எழுதுகின்ற முடிவை, தேர்வு எழுதுகின்ற அந்த கல்லூரியை முடிவு செய்து உட்பட, நடத்துவது உட்பட அந்த அவுட் சோர்சிங் ஏஜென்ட் தான் நடத்துறாங்க. ஓகே, விஷயத்துக்கு வரும். இப்ப நமக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னா, அதுல கடும் கட்டுப்பாடுகளுடன் தேர்வு தமிழகத்தில் முடிந்திருக்கு, கேரளாவில் முடிந்திருக்கு, கர்நாடகாவில் முடிந்திருக்கு, ஆந்திரா, தெலுங்கானாவில் முடிந்திருக்கு. குறிப்பாக தென்னிந்தியாவில் கடும் கட்டுப்பாடுகள் முடிந்திருக்கு. நீட் தேர்வு மட்டுமல்ல, சிபிஎஸ்இ தேர்வுகள், அனைத்து NTA என்று நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளும் இங்கு கடும் கட்டுப்பாடு. அதில் குறிப்பாக நீட் தேர்வு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. ஏன்னா அது டாக்டர்களை உருவாக்குகின்ற தேர்வு. தமிழகத்திலிருந்து அதிகமான டாக்டர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்டுப்பாடுகளை உருவாக்குகின்ற தேர்வு. நம்ம அப்படிதான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கடும் கட்டுப்பாடுகளுடன் இங்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்கணும்ல. ஒரு சிபிஎஸ்இ எக்ஸாம், 10th எக்ஸாமோ, இல்ல +2 எக்ஸாமோ, இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லக்கூடிய வேறு எக்ஸாமோ, இல்ல ரயில்வே எக்ஸாமோ, இல்ல வேறு வங்கித்துறை எக்ஸாமோ வடநாடுகள் எப்படி நடக்குது, வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்வு மையங்கள் எப்படி நடக்குது என்று பார்க்கணும். தமிழகத்திற்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொன்னா, தென்னிந்தியா முழுக்கவே சொல்ல, குறிப்பாக தமிழகத்தில் தமிழக இளைஞர்கள் திறமை வாய்ந்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், போட்டியில் வெல்லக்கூடிய அற்புதமான திறமை படைத்தவர்கள் இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள். நீ எந்த தேர்வுனாலும் வச்சு பாரு, எல்லா தேர்வும் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றி பெறுகின்ற சதவீதத்தை குறைப்பதற்காக, மன உளைச்சலை ஏற்படுத்தி தேர்வில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் கொண்டு போய் நிறுத்துவதற்காக, தேர்வு மையம் நடத்துகின்ற உள்ளேயும் அப்படிப்பட்ட மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதையே அப்படியே பீகார்ல, மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல, உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி தேர்வு நடந்திருக்குமா? ஒரு வீடியோட எடுத்து பார்ப்போமே. நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்வு மையங்கள் நடக்கக்கூடிய அந்த வீடியோவையும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நடக்கக்கூடிய அந்த வீடியோ எடுத்து பார்த்தோம்னா மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அங்க கட்டுப்பாடுகள் குறைவு, ரொம்ப லிபரலா நடத்துவாங்க. அங்க பல விஷயமா நடக்கும். அது நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம்.
பத்திரிகைகள் செய்திகளாகவே வந்திருக்கு. ஒரு சிபிஎஸ்சி தேர்வு பீகாரில் எப்படி நடக்கும், சத்தீஸ்கரில் எப்படி நடக்கும், ஒரு NTA என்று சொல்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் அங்கே எப்படி நடக்கும் என்பதை முதல் கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு லிபரலாக ஃப்ரீயாக அது ஒரு போட்டித் தேர்வு மாதிரியே இல்லாம நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நாம் ஏற்கனவே பல வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறோம். வட இந்தியர்கள் மத்திய அரசு பணியிடங்கள்ல, குறிப்பாக அக்கௌண்டன்ட் ஆடிட்டர்ஸ், ஏஜி, நேஷனலைஸ் பேங்க்ஸ், ரயில்வே, ஆயில் நிறுவனங்கள், இன்னும் பிற நிறுவனங்களில் வட இந்தியர்கள் எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் தேர்வு பெறுகிறார்கள், வேலைக்கு வராங்கன்னு பார்த்தோம்னா அதற்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கு. அதற்கு பின்னால் மிகப்பெரிய கேம்பிளிங் இருக்கு. தேர்வு மையங்களே கேம்பிளிங். நாம் வடநாட்டில் தேர்வு மையங்களே கேம்பிளிங் என்று பல தகவல்கள் நமக்கு வருது. புத்தகமாக கூட வந்திருக்கு. அதை கூட சில வீடியோக்களாக நம்ம கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக, 1 வருடத்துக்கு முன்னாடி பதிவு செய்ய அந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்போ நீட் தேர்வை இவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் தமிழகத்தில் நடத்துவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றிய அரசு, குறிப்பாக நீட் தேர்வு மையம், அந்த அவுட் சோர்சிங் ஏஜென்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறக்கூடாது என்பதற்காக தமிழகத்தின் மீது அவர்கள் இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுவதாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. தேர்வு எழுதிட்டு வந்த உடனேயே தேர்வில் வெற்றி பெற மாட்டோம் என்று எண்ணி மதுராந்தகம் அருகே இருக்கக்கூடிய +2 மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை நம்ம தினமணி பத்திரிகையில் போட்டிருக்காங்க. பல பத்திரிகைகள் வந்துருச்சுங்களேன். அதே மாதிரி இப்போ தேர்வு எழுதிட்டு வந்த உடனேயே நீட் தேர்வு ரிசல்ட் வந்த பிறகு எத்தனை மாணவர்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பல தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள் சொல்றாங்க. திருமாவளவன் சொல்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக, ஏடிஎம்கே தவிர, ஏடிஎம்கேவோட மேலோட்டமா சொல்லுவாங்க, பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளே தமிழகத்திற்கு நீட் தேர்வு வேண்டாம் என்ற ஒரு கருத்தை ஆழமாக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நாமும் சொல்றோம், தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை. அந்த நீட் தேர்வு என்பது அது ஒரு வடிகட்டி, ஃபில்டர். உண்மையான திறமை வாய்ந்த டாக்டர்களை உருவாக்க நீட் தேர்வு பயன்படாது. ஏன்னா நீட் தேர்வில் வைக்கக்கூடிய அந்த சிலபஸுக்கும் டாக்டரோட சிலபஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத சிலபஸ்ல வந்து ஒரு டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னா அது ஒரு வடிகட்டி. அது மட்டுமல்ல, கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வசதி படைத்தவர்களோ, அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிற ரிச் பீப்புளா இருக்கக்கூடிய அவர்களுடைய வாரிசுகள் தான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து படித்து வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ் ஒரு மிகப்பெரிய வியாபார தலமாக மாறி போயிருக்கிறது. அப்ப அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் டாக்டர் ஆக வேண்டும் என்று கனவு சிதைக்கப்படுகிறது. இன்னைக்கு செரியன் டாக்டர் சமீபத்தில் இறந்து போனாரு. இதய அறுவை சிகிச்சை செரியன் சமீபத்தில் இறந்து போனாரு. நம்பர் 1 அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் அரசு பள்ளியில் தான் படிச்சாரு. இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய மயில்சாமியிலிருந்து எண்ணற்ற விஞ்ஞானிகள் அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அப்துல் கலாம் அரசு பள்ளியில் தான் படித்தாரு. இப்போ டாக்டர்ல ஸ்காலராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அவர்களுக்கு இணையான டாக்டர்கள் வர முடியாத அளவுக்கு அவர்கள் பேரும் புகழையும் பெற்றிருக்கிறார்கள், எட்டியிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க சிறப்பான டாக்டர் இல்லையா? அவங்க டாக்டர் நல்லா தொழில் பண்ணலையா? என்ன விஷயம்னா, இந்த நீட் தேர்வு என்பது, டாக்டர் என்பது வசதி படைத்தவர்களுக்காக, ஏழை எளிய மக்கள் அதுக்கு கிடைக்காத பொருளாக மாறிட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த நீட் தேர்வு. அது ஒரு ஃபில்டர், வடிகட்டி. அதை பல முறை பல இடங்கள் பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறோம். நாமும் இன்றும் அழுத்தமாக சொல்கிறோம், நீட் தேர்வு தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை தமிழக இளைஞர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. ஆனால் அந்த தமிழக இளைஞர்கள் போராடுகின்ற போராட்டத்தில் வலிமை இல்லை. வலிமை இல்லாததன் காரணமாக அவர்கள் குரல் மத்திய அரசுக்கு ஒலிக்கவில்லை என்பதையும் இதோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது. அப்போ தமிழகத்தை ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒடுக்குவதன் மூலமாக, அடக்குவதன் மூலமாக, தமிழக இளைஞர்களுடைய சலுகைகளை பறிப்பதன் மூலமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு உள்ளே வந்து எதையும் செய்துவிட முடியாது. அவர்களுக்கான இடம் கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் தமிழகத்திலிருந்து அந்நியப்பட்டுத்தான் போவார்கள் தவிர அவர்கள் தமிழக மக்களோடு ஒன்றிடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. குறிப்பாக பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அல்ல, பாஜக ஓடு சேர்ந்திருக்கூடிய யாரும் தமிழகத்தில் தமிழக மக்களோட அபிமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இது நீட் தேர்வு மட்டுமல்ல, பல காரணிகள் அது இருக்குன்னு. நீட் தேர்வு சொல்லலாம், பட்டியலின மக்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை குறைத்தது சொல்லலாம், 100 நாள் திட்டத்திற்கு பணத்தை குறைத்தது சொல்லலாம். அப்படியே பட்டியல் போட்ட ஒரு 20-30 ஐட்டங்கள் இருக்கு. ஜிஎஸ்டி கொடுக்காமல் காலம் தாழ்த்துவது என்று சொல்லலாம். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நிவாரணத் தொகையை மிக மிக குறைத்து கொடுத்தது சொல்லலாம். எல்லாவற்றையும் அந்த பட்டியல் நீளுன்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு விஷயம், ஒரு உண்மை இருக்கு. எதற்காக பணத்தை வாங்கினீங்களோ அந்த பணத்தை அதற்காக நீங்க செலவு செய்தல்ல என்ற ஒரு விஷயம் மத்திய அரசு சொல்லுது. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கு. அப்படி
அதை சொல்லிட்டு முழுமையாக புறக்கணிக்க முடியாதுல்ல. விவசாயிகள் போராடிய போது விவசாயிகளை எல்லாம் அந்த போராட்டத்தை வேடிக்கை பார்த்தது அல்லது அந்த போராட்டத்தை ஒடுக்கியவர்கள் தான் இவர்கள் என்பதெல்லாம் விவசாயிகளும் மறந்து விடவில்லை, தமிழக மக்களும் மறந்து விடவில்லை. இப்பொழுதும் சொல்கிறோம், நாம் யாருக்கும் ஆதரவானவர்கள் அல்ல. யார் தவறு செய்தால் தவறை தவறு என்று சொல்லக்கூடிய துணிவும் வல்லமையும் நமக்கு இருக்குது. அது டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, காங்கிரஸா, பிஜேபி, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இப்பொழுது பிஜேபி மத்திய அரசாக இருக்கிறது. அவர்கள் பல தவறுகளை தொடர்ந்து தமிழக மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள் என்ற வகையில் அந்த கருத்தை நம்ம பதிவு செய்யணும். இப்ப நீட் தேர்வு முடிஞ்சிருக்கு, நீட் தேர்வு இருக்கு. நீட் தேர்வு வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் சட்டம் பாஸ் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. அது டெல்லியில அங்க பிரசிடன்ட் கையில் இருக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இடையில உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அது என்ன கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியாது. ஆனால் தமிழக மக்களுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய கனவு என்பது கனவாகவே போய்விடுமோ என்ற கவலை தமிழக மாணவர்களுக்கு வந்திருக்கு. குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாக்டர் கனவு கனவாகவே போய்விடுமா என்று. என்னதான் தமிழக மாணவர்களை மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி கடினமாக செக்அப் பண்ணி தேர்வுக்கு வருகின்ற மாணவர்கள் அலகழித்து தேர்வில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு அவர்களை ரொம்ப அழுத்தம் கொடுத்தாலும் கூட தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். தமிழக மாணவர்கள் அதிகமான இடங்களை பிடிப்பார்கள். தமிழக மாணவர்கள் அதையே மீறி வென்று வருவார்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் தமிழக மாணவர்கள் நிரூபித்து காட்டுவார்கள். அதை பார்க்க தான் போறாங்க. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்த உடனேயே அந்த செய்தியை நாம் இந்த காணொலியாக போட வேண்டும் என்று நம்ம நினைச்சோம். அதை ஒட்டித்தான் இந்த காணொலி. தமிழக இளைஞர்களுடைய அறிவுக்கும், ஆற்றலுக்கும், திறமைக்கும், பண்புக்கும், அன்புக்கும் அளவே கிடையாது. அவர்கள் உலகம் முழுக்க சென்று சாதனை படைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் சாதனை படைப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. நீட் தேர்வில் அவர்கள் சாதனை படைப்பார்கள். இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதிய இதிலும் கூட அதிகமான சதவீதத்தை பெற்று தமிழக மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறோம். அந்த வகையில் இறுதியாக நம்ம காணொலிக்கு வருவோம். நமது காணொலியை தொடர்ந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன, இந்த காணொலியில் சொன்ன கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் சொன்னது சரியா தவறா? நான் யாருக்கும் சாதகமானவன், சாதகமாக பேசக்கூடிய அல்ல என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.